بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. فعن أبي هريرة رضي الله تعالى عنه في قصة المرأة التي كانت تقم المسجد قال فسأل عنها النبي عليه السلام فقالوا ماتت فقال أفلا كنتم آذنتموني فكأنهم صغروا أمرها فقال دلوني على قبرها فدلوه فصلى عليها متفق عليه. وزاد مسلم ثم قال إن هذه القبور مملوءة ظلمة على أهلها وإن الله ينورها لهم بالصلاة عليهم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, சஹீஹுல் புகாரி சஹீஹுல் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற சஹீஹான ஹதீஸ், அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் ஒரு ஜனாசாவின் மீது தொழுவது சம்பந்தமாக ஏற்கனவே பேசப்பட்டிருந்தாலும் கூட சென்றைய விளக்கத்தை விட மிகவும் தெளிவாக சில விடயங்களை சொல்ல விரும்புகின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்ற செய்தி, பள்ளிவாயிலை தூய்மைப்படுத்தி கொண்டிருந்த, துப்புரவு செய்து கொண்டிருந்த ஒரு பெண், மஸ்ஜித் நபவியை துப்புரவு செய்து கொண்டிருந்த ஒரு பெண் வரலாற்று சம்பந்தமாக நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணை பற்றி அதிகாலையிலே கேட்டபோது சஹாபாக்கள் சொன்னார்கள், மாதத், அவள் மரணித்து விட்டாள் என்று சொன்னார்கள். ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஃபலா குந்தும் ஆதன்துமூனி, எனக்கு நீங்கள் அறிவித்திருக்க கூடாதா என்று நபிகளார் கேட்டார்கள். சஹாபா பெருந்தகைகள் கஃபரல்லாஹு துனூபஹும், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக, அந்த பெண்ணுடைய விடயத்தை அவர்கள் அசட்டையாக அலட்சியமாக நடந்து கொண்டார்கள். அதனால்தான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், துல்லூனி அலா கப்ரிஹா, அவளுடைய கபரை எனக்கு அறிவியுங்கள். அதன்படி சஹாபாக்கள் கபரை அவர்களுக்கு காண்பித்தார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணின் மீது கபரடியிலே தொழுதார்கள் என்ற செய்தி புகாரியிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிமிலே மேலதிகமாக செய்தி வந்திருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இன்னஹாதிஹில் குபூர், நிச்சயமாக இந்த கபர்களாகிறது மம்லூஅத்துன் லுல்மத்துன் அலா அஹ்லிஹா, அந்த கபருடையவர்கள் மீது இருள் நிரம்பி இருக்கிறது, சூழ்ந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யுனவ்விரு, அவர்களுடைய கபர்களை அல்லாஹ் பிரகாசிக்க செய்கின்றான். பி சலாத், எனது தொழுகையின் மூலமா, பி சலாத்தி அலைஹிம், அவர்கள் மீது எனது தொழுகையை கொண்டு அவர்களுக்கு அல்லாஹ் பிரகாசிக்க செய்கின்றான், கபரை பிரகாசிக்க செய்கின்றான் என்ற செய்தி புகாரிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஹதீஸ் எமக்கு அறிவிப்பது ஜவாசு ஸலா அல் கபர் லிமன் ஃபாத்தத்துஹு ஸலா அல் மையத், ஒரு ஜனாசாவின் மீது தொழுவது தவறிய ஒருத்தருக்கு கபரின் மீது, கபருக்கு சென்று தொழுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. இது பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. அந்த ஜனாசா ஆண் ஜனாசாவாக இருந்தால் ஜனாசாவுடைய தலைக்கு நேராக, பெண் ஜனாசாவாக இருந்தால் வசத்துல் கபுர், அந்த கபரின் மத்தியிலே நின்று தொழுவது மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முரண்பட்ட கருத்துக்கள் இருந்த போதிலும் இதான் மிக சரியான கருத்து, பெரும்பான்மையான அதனுடைய கருத்தாக எடுக்கப்படுகிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக கபருக்கு சென்று தொழுதிருக்கிறார்கள். பாதமா துஃபின, அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் 4 தக்பீர்கள் கூறி தொழுதிருக்கிறார்கள். இப்னு அப்பா அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லா கபரின் பாதமா துஃபின, அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் ஒரு கபரின் மீது தொழுதார்கள் என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தொழுகை கால் நேரங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றனவா என்ற செய்தியை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது உலமாக்களுக்கு மத்தியிலே முரண்பட்ட கருத்துக்கள் இருந்த போதிலும் கால வரையறையின்றி தொழுவது தடையில்லை என்பதைத்தான் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கின்றது.
யுஸல்லா அலைஹி அபதன் பிஷர்தன் யக்கூன் முஸல்லி மின் அஹ்லி ஸலா. தொழுகையாளி அந்த தொழுபவர் தொழுவதற்கு தொழுவதற்குரிய மனிதனாக இருக்க வேண்டும். ஒரு மாதம் கடப்பதற்கு முன்னரோ அல்லது ஒரு மாதம் கடந்ததற்கு பின்னாலோ தான் தொழ வேண்டும் என்பதில்லை. வரையறையன்றி தொழலாம் என்ற கருத்தை உலமாக்கள் ஆதரிக்கின்றார்கள். தலீல் துல்லூனி அலா கப்ரிஹா, அவருடைய கபரை நீங்கள் எனக்கு அறிவியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுப்படையாக சொல்லப்பட்டிருப்பதனால காலை வரையறையின்றி தொழலாம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக முக்கியமான செய்தி அந்நஹி அன் இஹ்திகார் முஸ்லிம் மஹமா கான வதுஉஹு பைன முஸ்லிம். ஒரு முஸ்லிமை நாங்கள் அலட்சியமாக இழிவாக கருதக்கூடாது. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதனுடைய இருப்பை நாங்கள் அலட்சியமாக கேவலமாக கருதக்கூடாது என்ற செய்தியை இந்த ஹதீஸில் நாம் விளங்கக்கூடியதாக இருக்கிறேன். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், துல்லூனி அலா கப்ரிஹா, அவருடைய கபரை எனக்கு அறிவியுங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்கள் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை அலட்சியமாக இழிவாக கருதிவிடக் கூடாது என்ற கருத்தையும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் ஒரு நண்பர், ஒரு பணியாளர் காணாமல் போனால், அதாவது பள்ளியிலேயோ அல்லது தெருக்களிலேயோ அவரை கண்டுகொள்ள முடியாமல் இருந்தால், அல்லது ஒரு சமயம் நோயாளி இருந்திருக்கலாம், அவரை பற்றி விசாரிப்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி விசாரித்த நோயாளியாக இருந்தால் அவரை தரிசிப்பது போன்ற காரியங்கள் நமக்கு மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மேல் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உயர்தரமான ஒழுக்க ஒழுமியத்தை, ஒரு பணிவை நாங்கள் இந்த ஹதீஸிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மேலும் மையத்துடைய உறவினர்களுக்கு ஜனாசாவை அறிவிப்பது, நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஜனாசாவோடு தொடர்பானவர்களுக்கு அறிவிப்பது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கு இந்த ஹதீஸிலே ஆதாரம் அமைந்திருக்கிறது. அஃபலா குந்தும் ஆதந்துமுனி, நீங்கள் நீங்கள் அறிவித்திருக்க கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஆகவே பள்ளியை துப்புரவு செய்கின்ற சிறப்பை நாங்கள் இதிலிருந்து விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கின்றது. அது ஒரு அழகான வரவேற்கத்தக்க ஒரு செயல் என்பதை நபிகளாருடைய காலத்தில் நபிகளார் அதை எடுத்து இயம்பியிருக்கின்றார்கள். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.